தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் என்றைக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களால் நான் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக பணியாற்றி உங்களுடைய தேவையை அறிந்து புரிந்து அதை நிறைவேற்றுகின்ற நல்ல பணியை என்னுடைய பணிக்காலத்தில் ஆற்றினேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாணவ செல்வங்களுக்கு அரசு சார்பாக அனைத்து கல்லூரிகளை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் என்பதையும் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக், ITI, நர்சிங் காலேஜ், சட்டக்கல்லூரி, கால்நடைகளுக்கான மருத்துவக் கல்லூரி, இது போன்ற கல்லூரிகளை நிறைவாக இந்த பகுதிகளுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது என்பதையும் மக்களுடைய அடிப்படை தேவைகள் சின்ன சின்ன சந்தைகளில் சிமிட்டிச்சாலைகள், பேரர் பார்த்து மகளிருக்கான சுகாதார வளாகங்கள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், இப்படி பல அடிப்படை தேவைகளை அறிந்து புரிந்து நிறைவாக என்னுடைய பணிக்காலத்தில் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் என்பதையும் இந்த காலகட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு என்னுடைய சிறப்பான ஆட்சியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் நிலையில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு, வாழ்க்கையின் அடித்தட்டத்தில் இருக்கின்ற மக்கள், மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழக்கூடிய வழிவகைகளை அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் இந்தியாவிலே தலைசிறந்த தலைவராக நமது ஸ்டாலின் அவர்களால் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மக்கள், அதில் குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் என்று உணர்ந்து குடும்பத்தின் தலைவராக பொறுப்பேற்று அவர்கள் பல சுமைகளை சுமக்க வேண்டும் என்பதை அறிந்து மாதந்தோறும் தொகையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அந்த துறை 2000 சேர்த்து வழங்கப்படுகிறது என்ற அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் 8000 வழிமுறைய கூப்பன் வழங்கப்படும். உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ, எந்த கடையில் நீங்கள் வாங்க விடுமோ அந்த கடையில் போய் தரமான பொருளை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு தலைவர்களுடைய பொற்கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய தலைவர் அவர்கள் நீண்ட தலைவராக கோடிநாயக்க சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக உங்களுடைய பொன்னான வாக்குகளை அமோக வெற்றி பாதத்தொட்டு வேண்டி வழங்கி கோரிக்கையில பாப்பா வாங்க உங்களுடைய கோரிக்கையாக ஒட்டுவாய்க்கால் தாழ்சாலை தேவைப்படுகிறது என்றும் ஊராட்சி முழுவதும் தாழ்சாலை அமைக்கப்படுகிறது. தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய திருப்பதிக்கு, பட்டாளத்துக்கு திருப்பணி நடத்தப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படுகிறது. உங்களுடைய கோரிக்கை முட்டுவாய்க்கால் தாழ்சாலை அமைக்கப்படும், ஊராட்சி முழுவதும் தாழ்சாலை அமைக்கப்படும் என்பதை நான் பணியோடு தெரிவித்தேன். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாகும் தளபதி அவர்கள் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வருவதற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரிய சின்னத்திலே முத்திரையிட்டு என்னை அமோக விசுவர செய்யுமாறு பாதத்திற்கு வேண்டி வழங்கி வருவதில் நன்றி. சிறப்பான வரவேற்பு கொடுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருக்கண்ணன் அவர்களுக்கும்
நன்றி அம்மா. உதயசூரியன் சின்னத்திலே வாக்களை அள்ளித்தாருங்கள் அம்மா. உங்களுக்காக மாதந்தோறும் 2000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிற சின்னம் உதயசூரியன் சின்னம். அடுத்து தேர்தல் முடிந்தவுடன் உங்களுக்கு 8000 ரூபாய் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தேர்வு செய்து நீங்களே தேர்வு செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் உங்கள் வீட்டு பிள்ளை ஐயா OPS அவர்கள் 3 முறை